ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்குமே வணக்கம். இந்த வீடியோவில் விவசாய கடன் முழு தள்ளுபடி அறிவிப்பு வந்து பார்த்தீங்கன்னா வெளியாக போகுது அப்படின்ற ஒரு அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா கிடைத்திருக்கு. அந்த விவசாய கடன் முழு தள்ளுபடி யாருக்கு கிடைக்க போகுது, அந்த 13,00,000 பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த முழு தள்ளுபடி அறிவிப்பு வந்து கொடுக்க போகிறதாக அமைச்சர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் பட்டியல் அறிவிப்பு வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட போகிறதாக ஒரு அப்டேட் வந்து கிடைத்திருக்கு. இதில் யாருக்கெல்லாம் இந்த முழு விவசாய கடன் தள்ளுபடி வந்து கிடைக்க போகுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த 13,00,000 பேர் யார் யார் நீங்கள் வந்து எந்த வகையான பயிர்க்கடன் வந்து வாங்கியிருக்கீங்க, எந்த மாதிரி வாங்கியிருந்தா இந்த பயிர்க்கடன் வந்து தள்ளுபடி வந்து செய்ய போகிறாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிறு குறு விவசாயிகளுக்கு அவர்கள் ஏற்கனவே தேர்தல் வாக்குறுதியில் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சிறு குறு விவசாயிகளுக்கு முழு தள்ளுபடி வந்து கிடைக்க போதா, அதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு எவ்வளோ தள்ளுபடி வந்து கிடைக்கும், கட்டாயமாக இந்த பயிர்க்கடன் தள்ளுபடி வந்து பார்த்தீங்கன்னா செய்வாங்களா அப்படின்ற சாத்தியக்கூறுகள் வந்து இருக்கா அப்படின்றத பற்றியும் இந்த வீடியோவில் நாம் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலுக்கு வந்து இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். மறக்காமல் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா முழுமையாக பார்த்துட்டு ஒரு லைக் பண்ணி பாருங்கள். பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா புதிதாக அப்டேட் பண்ணியிருக்கோம். மறக்காமல் நம்மளுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய விதமான வரக்கூடிய மத்திய அரசு மற்றும் மாநில அரசு கொடுக்கக்கூடிய அனைத்து விதமான அறிவிப்புகளாக நம்முடைய சேனலை அப்டேட் பண்ணிட்டு வந்து டெய்லியுமே வந்து இருக்கும். மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த விவசாய கடன் வந்து பார்த்தீங்கன்னா தேர்தல் வாக்குறுதியில் வந்து கொடுத்துருந்தா இல்லையா, எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா 5 வருடத்திற்கு ஒரு முறை வந்து பார்த்தீங்கன்னா விவசாய கடன் தள்ளுபடி வந்து செய்வாங்க. இதில் வந்து விவசாயிகளுடைய பொருளாதாரத்தின் அடிப்படையில் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கீழ்த்தங்கி இருக்கக்கூடிய நிலையில் கடனை வந்து திருப்பி கட்ட முடியாத நிலைக்கு விவசாயிகள் வந்து இருக்காங்க. இதன் அடிப்படையில் கருத்தில் அவங்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தும் வகையில் தான் தமிழக அரசு வந்து பார்த்தீங்கன்னா யார் ஆட்சிக்கு வந்தாலுமே பார்த்தோன்னா இந்த 2 வாக்குறுதிகள் வந்து இருக்கும் இல்லையா, நகைக்கடன் அதே மாதிரி விவசாய கடன் 2 வாக்குறுதிகளுமே வந்து இருக்கும். இதில் இந்த வருடம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நகைக்கடனை குறித்து யாருமே பேச்சே இருக்கல. இருந்தாலுமே இந்த நகைக்கடனும் தள்ளுபடி அறிவிப்புக்கான அடுத்த மூவ் வந்து பார்த்தீங்கன்னா கட்டத்தில் வந்து இருக்காங்க. இருந்தாலும் இந்த விவசாய கடன் தள்ளுபடி முழு அறிவிப்பு வந்து வெளியாகுமா? விவசாயிகள் வந்து பார்த்தீங்கன்னா சங்கம் அந்தந்த மாவட்டத்தில் அனைவருமே டெய்லியுமே பார்த்தீங்கன்னா போராட்டத்தில் ஈடுபட்டு வந்து இருக்காங்க. இதில் இந்த மாதம் இறுதிக்குள்ளே பார்த்தீங்கன்னா மறுபட்டியலுக்கான அறிவிப்பு வந்து வெளியிட போகிறாங்க. அந்த பட்டியலில் யாரெல்லாம் இடம்பெற போகிறாங்க அப்படின்றது தான் பெரிய எதிர்பார்ப்பு வந்து இருக்கு இல்லையா. 13 லட்சம் பேருக்கு பார்த்தீங்கன்னா இருக்காங்க. அதில் அவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா யார் யார் வந்து தகுதியானவர்கள் அப்படின்றத ஒரு அப்டேட் வந்து வெளியாக இருக்குது. இதில் யாருக்கெல்லாம் தள்ளுபடி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா இந்த விவசாய கடனை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சிறு குறு விவசாயிகள் வந்து இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 2 லட்சத்துக்குள்ளே கடன் வந்து வாங்கியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு முழு தள்ளுபடி அறிவிப்பு வந்து கொடுக்க போகிறதாக ஒரு அறிவிப்பு வந்து வெளியிருக்கு. அமைச்சர் ஏற்கனவே சொல்லியிருக்காரு அறிவிப்பு பட்டியல் வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட போகிறாங்க. இதில் இவர்களுக்கெல்லாம் வந்து கிடைக்க போகுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 2 லட்சத்துக்குள்ளே நீங்கள் வந்து விவசாய கடன் வந்து வாங்கியிருக்கீங்க அப்படின்னா 5 ஏக்கருக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா கட்டாயம் உங்களுக்கு முழு தள்ளுபடி கிடைக்க போகுது. அதுக்கு மேலே 5 லட்சம் 2 3 லட்சம் 4 லட்சம் வந்து வாங்கியிருக்காங்க இல்லையா, 10 ஏக்கருக்கு மேலே 5 ஏக்கருக்கு மேலே இருக்கும் யாராக இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு தகுதியின் அடிப்படையில் அவங்களுக்கு கடன் வந்து தள்ளுபடி வந்து செய்ய போகிறாங்க. அதுமாரி பார்த்தீங்கன்னா 50% வரைக்கும் தள்ளுபடி வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து அவர் வந்து சொல்லியிருந்தார் இல்லையா. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40% 30%க்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கறதுக்கான சாத்தியக்கூறுகள் வந்து இருக்குது அப்படின்றத அமைச்சர் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரகசிய தகவல் வந்து வெளியே இருக்குது. இதெல்லாம் வந்து மறுபட்டியல் வந்து அறிவிக்க போகிறாங்க. இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பயிர்க்கடன் எந்த மாதிரியான பயிர்க்கடனாக தள்ளுபடி செய்ய போகிறாங்க அப்படின்னா பயிர்க்கடனை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா இந்த வாழை கரும்பு இது மாதிரி வந்து கொடுக்குறாங்க இல்லையா பயிர்க்கடன், இந்த கடனெல்லாம் பார்த்தீங்கன்னா கட்டாயமாக தள்ளுபடி வந்து உறுதி. இந்த வறுமை கோட்டுக்கு கீழே வந்து இருக்காங்க இல்லையா, இந்த ரேஷன் அட்டையை வைத்து தான் நம்மளுக்கு வந்து கடன் வந்து வழங்குறாங்க. அந்த ரேஷன் அட்டை அடிப்படையில் நம்மளுக்கு வந்து கடன் தள்ளுபடி கொடுக்க போகிறதாகவும் ஒரு பட்டியல் அறிவிப்பில் வந்து இடம்பெற்றிருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வறுமை கோட்டுக்கு இருக்கக்கூடிய இந்த 3 வகையான ரேஷன் அட்டை உள்ளவர்களுக்கு கட்டாயம் முழு தள்ளுபடி அறிவிப்பு வந்து வெளியாக போது. இருந்தாலுமே இந்த விவசாயிகள் வந்து பார்த்தீங்கன்னா அனைவருமே பார்த்தீங்கன்னா அனைத்து நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து தள்ளுபடி அறிவிப்பு வந்து கொடுத்தே ஆக வேண்டும் அப்படின்றத வந்து விவசாயிகள் வந்து எடுத்திருக்காங்க. கண்டன ஆர்ப்பாட்டமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதம் இறுதிக்குள்ளே நடக்க போகிறாங்க. அதனால் கட்டாயம் தமிழக அரசு இந்த விவசாய கடனை பொறுத்தளவுக்கு முழு தள்ளுபடி அறிவிப்பு வந்து கொடுக்க போகிறாங்க. மக்கள் அனைவருமே பார்த்தீங்கன்னா இந்த கூட்டுறவு வங்கியில் இனிமேல் பார்த்தீங்கன்னா தவணை தேதி வந்து வந்துடுச்சு. இதில் யாருமே வந்து பார்த்தீங்கன்னா கூட்டுறவு வங்கியில் இருக்கக்கூடிய அதிகாரிகளும் சரி தலைவர்களுமே சரி வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் நிறைய விவசாயிகள் வந்து கடன் திருப்பி செலுத்தாத நிலை வந்து உருவாகியிருக்கு. இதனால் வந்து பார்த்தீங்கன்னா
கடன் செலுத்திட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு தள்ளுபடி வந்து கிடைக்காது. இந்த நோக்கின் அடிப்படையில் தான் விவசாயிகள் வந்து பார்த்தீங்கன்னா பெரும் அவதிக்கு உட்படுத்தியிருக்காங்க. சில அரசு என்ன முடிவு வந்து செய்ய போகிறாங்க, இந்த விவசாயிகள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வட்டி வாங்கி இந்த கடனை வந்து செலுத்த போகிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தகுந்த தேதிக்குள்ளே நம்ம வந்து விவசாய கடனை வந்து பார்த்தீங்கன்னா கட்டலை அப்படின்னா இதுக்கான 8% வட்டிகள் வந்து போட்டு தான் நம்மளுக்கு வந்து அமௌண்ட் வந்து வாங்குவாங்க. இது நடைபெற போகுதா, இப்போ முழு தள்ளுபடி அறிவிப்பு வந்து வெளியாக போகுதா அப்படின்ற மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா விவசாயிகள் வந்து பெரும் அதிர்ச்சியில் வந்து இருக்காங்க. இது இப்போ பார்த்தீங்கன்னா இனிமேல் யாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த தள்ளுபடி அறிவிப்பு வந்ததுலேருந்தே யாருமே கூட்டுறவு வங்கியில் இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா பயிர்க்கடன் வந்து செலுத்தவில்லை. இதனால் வந்து கூட்டுறவு வங்கிகளுமே வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு முயற்சியுமே எடுக்காத நிலையில் வந்து இருக்காங்க. எதையுமே தெளிவாக வந்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசு வந்து சொல்ல மாட்டாங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா தகுதியின் அடிப்படையில் கொடுக்க போகிறோம், 5 ஏக்கருக்கு மேலே இருக்கக்கூடிய அனைத்து விவசாய கடனுமே தள்ளுபடி செய்ய போகிறோம் அப்படின்றத அவங்க வந்து ஒரு அறிவிப்பு வந்து கொடுத்துருந்தாங்க. அதுவுமே கன்ஃபார்மாக வந்து சொல்லலை. அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 50,000 தான் வந்து நாங்கள் முழு தள்ளுபடி வந்து கொடுக்க போகிறோம். அதுக்கு மேலே வாங்கிக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 50% அதே மாதிரி 1,00,000க்கு மேலே இருக்காங்களா அப்படின்னா அவங்களுக்குலாம் ரூ. 5,000 தான் தள்ளுபடி கிடைக்கும் அப்படின்றத நிறைய தகுதியின் அடிப்படையில் பட்டியல் வந்து கொடுத்துருந்தாங்க. இதெல்லாம் சாத்தியக்கூறு இல்லாத நிலையில் எங்களுக்கு முழு தள்ளுபடி வேணும் அப்படின்னா விவசாயிகளுடைய தமிழகத்துடைய முதுகெலும்பாக இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிரடியாக வந்து இந்த வாழ்வாதாரத்தில் உயர்த்தும் வகையில் தமிழக அரசு வந்து ஈடுபட வேண்டும். சில பார்த்திங்கன்னா இப்போ இந்த அரசு ஊழியர்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஊதியம் வந்து பார்த்திங்கன்னா உயர்த்திருக்காங்க. ஸோ அதெல்லாம் கட் பண்ணிவிட்டு இவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா விவசாயிகளை வந்து பார்த்திங்கன்னா முன்னெடுத்து அவர்கள் வந்து தள்ளுபடி செய்தாங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு விஷயமாக வந்து இருக்கும். இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கவர்மெண்ட் ஸ்டாஃபுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அரசு வேலையில் இருக்கவங்களுக்கெல்லாம் வந்து தொகையை வந்து சம்பள உயர்வு வந்து கொடுக்குறாங்க. இப்போ இந்த விவசாயிகளுக்கு தான் பார்த்திங்கன்னா யாருமே வந்து பார்த்திங்கன்னா முன்னெடுத்து பேச மாட்டக்கூடிய நிலை உருவாகியிருக்கு. பார்த்திங்கன்னா அவர்கள் சொல்லியதே செய்தாலே போதும், விவசாயிகள் வந்து நிம்மதியாக வந்து இருப்பாங்க. இருந்தாலுமே அனைவருமே எதிர்பார்த்த மாதிரி இந்த விவசாய கடன் முழு தள்ளுபடி அறிவிப்பு இந்த மாதம் இறுதிக்குள்ளே கட்டாயம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் இந்த விவசாய கடன் முழுவதுமே பார்த்திங்கன்னா தள்ளுபடி செய்ய வேண்டும் என்ற அறிவிப்பு விவகாரத்தில் பார்த்திங்கன்னா நிறைய புகார்கள் வந்து விஜய் மீது வந்து எழுந்திருக்கு. இந்த கண்டனம் ஆர்ப்பாட்டத்தில் கட்டாயமாக தேர்தல் அறிவிப்பு மாதிரி கொடுத்த மாதிரி 50%க்கு மேலே தள்ளுபடி வந்து கொடுக்கல அப்படின்னா, முழு தள்ளுபடி கொடுக்கல அப்படின்னா கட்டாயம் விவசாயிகளுடைய நிலை என்ன அப்படின்ற கேள்விக்குறி எழுந்திருக்கு. இருந்தாலும் விஜய் அவர்கள் வந்து என்ன முடிவுகள் வந்து எடுக்க போகிறாரு அப்படின்றத ஒரு முக்கிய அப்டேட் வந்து வெளியாக இருக்குது. கட்டாயம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விவசாய கடன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா இனிமே விவசாய கடன்களுடைய தேதி தவணை வந்து வந்திருக்கு அப்படின்னா கட்டாயம் நீங்கள் வந்து செலுத்திட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தள்ளுபடி வந்து கிடைக்காது. இதனால தான் விவசாயிகள் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தள்ளுபடிக்கான தவணை தேதி வந்து கூட இனிமேல் கட்டாமல் இருக்காங்க. இருந்தாலும் விவசாயிகளுடைய நிலை என்ன ஆக போகுது அப்படின்றத தெரியல. இருந்தாலும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் தமிழக அரசு என்ன அப்டேட் கொடுக்குறாங்க அப்படின்றத. சரி, ஓகே. இன்றைக்கான அப்டேட்டு இதுதான். மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய விதமான அறிவிப்புகளும் நம்முடைய சேனல் அப்டேட் பண்ணுறோம். மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல்